நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா ஆக்ஷன் பிளாக் தான். அப்படியே சும்மா இந்த பக்கம் அப்படியே சும்மா அடிச்சு தூக்கி தள்ளிட்டு போயின்னே இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அரவிந்த் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ரஞ்சிதத்துக்கு நூல் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவ்வளவுதான் நம்ம அரவிந்தோட ஆட்டம் ஆரம்பம். அப்படியே சும்மா ரஞ்சிதத்தை பார்த்து கண்ணடிக்கிறது என்ன, வேலைக்கு போற மாதிரி சாக்கில் கையை பிடிக்கிறது என்ன, அடடா குறும்பு சேட்டைகளுக்கு அளவில்லைங்க. இதுக்கு மேல நம்ம அரவிந்தோட ஆட்டம் நிக்க போறது இல்லைங்க. இதுக்கு மேலதான் ஆரம்பம். நம்ம அரவிந்த் ரொமான்டிக் பேச இதுக்கு மேலதான் பார்க்க போறீங்க. டே இவ்வளோ நல்லாவே அவர் ரொம்பவே கியூட்டா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம ரொமான்டிக்கா தான் இருந்தாங்க. ஆமாங்க, ஆனா இப்ப இன்னும் ஒரு காதல் வலையில விழுந்து ரொமான்டிக்கா இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரஞ்சித் இருக்காங்களா, அவங்களும் ஒரு பக்கம் அவங்களோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சும்மா தொலைக்க போறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகுது. அதே சமயத்துல மறுபக்கம் ராஜேஷ் வரைக்கும் அப்படியே சும்மா கண்ணு கோவம் வரப்போகுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த விஜயை ஒழிச்சு கட்டணும், மல்லியை போட்டு தள்ளணும். இதுதான் அவங்களோட எண்ணம், அவங்களோட ஆவேசம், ஆத்திரம் எல்லாமே. இது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே நடந்துரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க தப்பு. அதனால அந்த ஆசையெல்லாம் வச்சுக்காம நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே கரெக்டாகவே நடக்கும். பின்னாடி பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஒரு பூகம்பமே இருக்குது. அப்படி என்ன இருக்கு அங்க அப்படின்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு மனதால அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காரு, அவருக்கு ஒரு பக்கம் பயம், பதட்டம். எங்க என் பேத்தி என்னை விட்டுருவோம், என் பேத்தி என்னை விட்டு போயிடுவாளோ, என் பேத்தி தான் எனக்கு எல்லாமே, என் பேத்தி தான் என் உலகம், என் உயிர், என் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காரு. தலைவா நீ எல்லாமே இதுக்காக தான் பேசினு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் தலைவா. வெண்பா குட்டி வந்தாதான் உனக்கு ராசி வரும். அதுக்கப்புறம் தான் வீட்டுல அப்படியே சும்மா செல்வமா கொட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை உனக்குள்ள கொட்டி விட்டாங்க. யாரும் அந்த கொட்டி விட்டங்க மட்டும் கையில கிடைச்சாங்க. அவங்கள போடுன்னு போட்டு தாக்குதான் தாக்கி ஓட விட்டுருவேன். அவங்க யாரு என்ன எவரை லொட்டு லொசுக்கு இந்த விஷயம் எதுவுமே நமக்கு தெரியல. சரி, இவ்வளோ ஒரு தூரம் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து சிறந்த ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. வார்த்தையை ஒரு பக்கம் திக்கி மொக்கி அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஐயோ ரணகலமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரணகலமான ஆளு தான் அவங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேல இங்க பேச்சு நமக்கு தேவையில்ல. இந்த வேலையை விட்டுருவோம். நம்ம பாட்டுக்கு நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா எங்க போக போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே அந்த கடல் விட்ட வெளி. கடவுளே நீதான்பா பார்த்துன்னு இருக்க, எதனா ஒன்று பார்த்து பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்துல நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க கில்லி மாதிரி ஒரு பக்கம் எல்லா தவளையும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஆட்டம் நார்மலா தான் இருக்கும், ஆனா நம்ம ஆட ஆரம்பிச்சோம்னா யாருமே தாங்க மாட்டாங்க. இதுக்கு மேலதான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா அகங்காரமா கொழுப்பா பேசின்னு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கு. என்னதான் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய கேப் மாதிரி தனம், முள்ள மாதிரி தனம், இது எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்து சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறணுன்றத கத்துக்கணுங்க. அதை விட்டுட்டு ஐயோ அப்படி நடந்துச்சு, ஐயோ இப்படி நடந்துச்சுன்னா என்ன நடந்துருச்சுன்னு நடக்கிறது தான் நடக்கும். அதுக்காக புலம்பினந்தெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்ல. அதனால பார்த்துக்கலாம், எவ்வளோ பிரச்சனை வேணாலும் வரட்டுங்க. எல்லாத்தையும் நாம தாங்க இங்கே சரி கட்டி போய் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை, வேற வழியும் இல்லை. அது போலதான் இப்போ நம்ம விஜய் ஜெயிலில் தத்தளிச்சுன்னு இருக்காரு. மீனுக்கு ஒரு சீசன் வந்தா தண்ணியே இல்லாம போயிடும். அந்த சமயத்துல மழை வருமா வராதா, ஐயோ நம்ம உயிருக்கு இருப்பமெல்லாம் இருக்க மாட்டாங்களா, தன்னை சுத்தி இருக்கிற மீனுங்கள் உறவுகளா இருக்கும், குழந்தையா இருக்கும். அது எல்லாமே என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம பதட்டம், ஒரு பக்கம் பயமா இருக்கும். இதனா கொத்தின்னு போயிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள பக்குங்க. அந்த சமயத்துல திடீர்னு அந்த கடவுளோட அருளால அப்படியே சும்மா சொட்ட மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே சும்மா அருவி மாதிரி ஒரு பக்கம் பெருக்கெடுத்து ஓட. அந்த சமயத்துல அந்த மீனோட எண்ணம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அது போலதான் நம்ம விஜய் எப்படியாவது திரும்ப வெண்பா கூட தான் மக கூட சந்தோஷமா வீட்டுல இருப்பாரா, இந்த ஜெயிலை விட்டு வெளியே வருவானா, அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, அதுக்கான தெய்வம் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டத்துல யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே கனவா போயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் கனவாகிறது இல்லை, நினைவாக போறது. என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம முடியும்னு சொல்லிட்டு நினைச்சு செஞ்சா எல்லாமே முடியுங்க. அது போலதான் இங்கேயும் ரொம்ப டார்கெட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருக்கேன். அது போல நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க தாங்க கொடுத்தாகணும். உங்களோட ஒவ்வொரு அப்டேட்டும் முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்க போது
பார்த்து பண்ணுங்கள், எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுங்க. அப்போ தான் நாம் ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாமல் ஸ்மூத்தாக எல்லாமே நடந்துச்சு. நீங்களும் ஒரு பக்கம் சீரியலை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக பார்த்துன்னு இருப்பீங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வாவ் சீரியல் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.